வணக்கம். இன்னைக்கு நிஞ்சாக் பயிற்சியில் நம்ம வந்து நிறையா ரோல் பண்ணியிருக்கோம், ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பேசிக் ரொட்டேஷன் என்ன, சுற்றி டபுள் சைடில் பிடிக்கிறது, அப்புறம் பேக் சைடில் இந்த கிப்பு சைடு பின்னாடி பிடிக்கிறது, இதெல்லாம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். பட் இப்போ பண்ண போகிறது வந்து லெக்கு ரைஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணி லெஃப்ட் சைடில் எப்படி கொண்டு வரோம் அப்படின்றது. பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா ஆயுத பயிற்சிகளும் நிறைய பேர் கற்றுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அதுக்கு வந்து ப்ராப்பராக ஒரு தற்காப்பு கலை கிளாஸுக்கு போகணும். அங்கே போய் ஒரு மாஸ்டர் மூலியமாக தான் கற்றுக்க முடியும். ஏன்னா அது முறையாக இருக்குது. ஆனால் இந்த நிஞ்சாக்கில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு இந்த நிஞ்சா சுற்றி ப்ராக்டிஸ் பண்ணணுன்ற ஆசை இருக்கும். அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை வாங்கிட்டு அவங்களா பார்த்து சில விஷயங்களை பார்த்து அவங்களே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் ஆர்வத்தில் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் நான் வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தெரியும். அதை எப்படி பிடிக்கணும், எப்படி கேட்ச் பண்ணணும், எப்படி வந்து ரொட்டேஷன்ஸில் வந்து சுத்தரில் எத்தனை வகையான ஸ்டைல் இருக்குன்றதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் சொல்லி கொடுத்துட்டு வரேன். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அந்த வீடியோக்குள்ள. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து பண்ண போகிற விஷயம் என்னென்னா, லெக்கை ரைஸ் பண்ணி கேட்ச் பண்ணுறோம். அது எப்படின்றத நான் சொல்லி கொடுக்குறேன், தெளிவாக பாருங்கள். சரியா? நிறைய மூமெண்ட்டில் ஒரு ஸ்டாண்டில் நின்று ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதே வந்து மூமெண்ட்லேயும் பண்ண சொல்லியிருக்கேன். பட் அதையும் நல்லா பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. இப்போ தான் நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் தொடர்ந்து மறுபடியும் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் போய் பாருங்கள், நிறைய வீடியோக்கள் இருக்குது. ஓகே இப்போ சொல்லலாமா? வந்து ரைஸ். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இங்கே லெக் ரைஸில் பண்ணுறதுக்கு முன்னாடி 4 ஸ்டான்ஸில் இப்படி வந்துட்டு இப்படி 1 ஸ்டாப்பில் எடுத்துக்கணும். புரியுதா? உங்களுக்கு இப்படி ஃபஸ்ட்டு ஒன்று ரைட் சைடில் கேட்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் லெஃப்ட் லெக்கை அப்படி மேலே தூக்கிக்கணும். ஓகே, லெஃப்ட் லெக்கை மேலே தூக்கிட்டு இப்படி ஃப்ரண்ட்டில் கேட்ச் பண்ணி அப்படி லெஃப்ட்டு கொண்டு வரணும். இதான் வந்து லெக் ரைஸ். ஓகே பாருங்க, இது 1 2 3 4. ஓகேவா? இப்போ நான் வந்து ரொட்டேஷன் ப்ராக்டிஸில் பேசிக்லி பண்ணும்போது இது எப்படி நான் உள்ளே ரைஸ் பண்ணி கொண்டு வரேன்னு பாருங்கள். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. பொதுவாக நிஞ்சாக்கு பொறுத்த வரைக்கும் வெறும் அலங்காரத்துக்காக மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு தெருச்சண்டையில், ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டில் ஒரு கத்தி அருவாள் இந்த மாதிரி கொண்டு யாராவது நம்ம அட்டாக் பண்ண வரும்போது அந்த சமயத்துக்கு நம்ம கையில் இந்த நிஞ்சாக்கு இருந்து அப்படின்னா நம்ம இதில் முறையான ஒரு பயிற்சி எடுத்திருந்தோம்னா கண்டிப்பாக சூப்பராக யூஸ் பண்ண முடியும். ஆனால் வெறும் அலங்காரத்துக்காக மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. இதை வந்து நம்ம அட்டாக் பண்ணுறது வந்து எல்லா விஷயமுமே நம்ம ப்ராப்பராக பண்ணணும். புரியுதா? கேட்ச் பண்ணுறது இது 2 3 4. ஸோ ஃப்ரண்ட் அட்டாக் அப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம நிஞ்சாக்கு வந்து ரொம்ப கையால் தெரியணும். சும்மா வந்து வெறும் ரோல் மட்டும் பத்தாது. அந்த ரோலில் வந்து ரொம்பவுமே மீடியமாக தேவையான அளவு நீங்கள் கற்றுக்கலாம். இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி பாருங்கள், 1 2 3 4 5 6 அவ்வளோதான். ஓகே, இதை வந்து ப்ராக்டிஸ் ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது ஓப்பன் 1 லெஃப்டில் எடுக்கிறோம், திரும்ப ரைட்டு கொண்டு வரோம். புரியுதா? ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங் லெஃப்டில் எடுக்கிறோம், லெஃப்ட்டு கொண்டு வந்துட்டு திரும்ப ரைட்டு கொண்டு வரும். இப்போ இதை கண்டினியூவாக பண்ணலாம். 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 அவ்வளோதான். ஓகேவா? இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோ நான் பார்த்துட்டேன், இதை நான் ப்ராக்டிஸ் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு இல்லையா? அந்த ஐடியா தான் இது. எப்படின்னா நேரம் நின்றுக்குங்க. உங்களுக்கு இந்த 4 ஸ்டான்ஸில் உட்காரமுக்கு கொஞ்சம் சரியாக வரல அப்படின்னா கூட பரவாயில்ல, நார்மலாக நின்றுட்டு 1 2 3 லெக்கு இன்ன இடத்துலேயே பண்ணலாம். ஓகே 4. ஓகேவா? இப்போ மொத்தம் இதுக்கு வந்து ஒரு 3 கவுண்டிங் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு கவுண்டிங் வந்து 1 2 3. ஓகேவா? அப்புறம் 1 2 3. ரெடியா? சரி பாருங்கள், 1 2 1 2 3 4 1 2 3 4. ஓகே, அப்படியா? இப்படி இதோட நம்ம பண்ணும்போது இந்த சைடு ஒரு ஆள் வரும்போது நம்ம டக்காக எடுக்க முடியும். அது மாதிரி. ஓகேவா? பண்ணலாம். ரெடி? 1 2 3 1 2 3 1. ஓகேவா? அப்போ இந்த கிரிப் தொடர்ந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த ஒரு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டெப்ஸு ப்ளஸ் வந்து 3ஐயும் நம்ம ஏற்கனவே படித்த சின்ன சின்ன டெக்னிக்கலாக இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் ஒன்றா படித்து இந்த 3ஐயும் ஒரே
ஸ்டைலில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிஞ்சாக்கில் ஒரு 25% வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், பயிற்சி எடுத்துக்கலாம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். யூடியூப் சேனல் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சேனலில் வந்து எல்லா வீடியோஸுமே இருக்குது. நான் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அடிப்படையில் எப்படி போய் கேட்ச் பண்ணணும், அடிப்படையில் எப்படி ரோலிங் பண்ணணும் அப்படின்றத இனிமேல் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் உங்கள் தற்காப்புக்காக கற்றுக்குங்க. நெகட்டிவான விஷயங்களுக்காக பயன்படுத்தாதீங்க. ஆயுத பயிற்சின்றது நம்மளை பாதுகாத்துக்கிறது தான். ஒரு கான்ஃபிடென்ட்டுக்காக, தன்னம்பிக்கையாக கற்றுக்கிறது தான் ஆயுத பயிற்சி. ஓகே, தேவைக்காக பயன்படுத்துங்க, தேவையில்லாமல் எதுக்காகவும் பயன்படுத்தாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நல்ல உடற்பயிற்சி கருவின்னு கூட சொல்லலாம். தினமும் இதை ஒரு 100 முறை 200 டைம் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக, ஆக்டிவாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொன்னது தான், ஃபிங்கர்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரீயாக டைட்டாகவும் இருக்கும். நம்மளோட பிடிக்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிப்போம். அந்த அளவுக்கு நம்ம பொடியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, தொடர்ந்து ஃபாலோ பண்ணி நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்குங்க. கும்புகளை கற்றுக்கிட்டு உங்கள் லைஃப்பை பாதுகாப்போட, ஆரோக்கியத்தோட வாழ பயன்படுத்திக்கங்க. நன்றி. பார்க்கலாம்.